ஹலோ ஆல். லாஸ்ட் 3-4 டேஸா நான் போட்டுட்டு இருக்க வீடியோவால சில பேரண்ட்ஸ் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு தேங்க் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போட்ட வீடியோனால ஷார்ட் டேர்ம்ல ஒரு 20 to 30 கால்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. அதுல பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸோட தான் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ரீவேல்யூஷன் போட்டு போட்டோ காப்பி வாங்கிட்டீங்க, கரெக்டா? அந்த போட்டோ காப்பில ஆஸ் அ பேரண்ட் ஸ்டூடெண்டா எதை செக் பண்ண முடியும் தெரியுமா? எல்லா பேப்பரும் திருத்திருக்காங்களா, டோட்டல் மிஸ்டேக் இருக்கா, இல்ல ரைட் ஆனது எதுவும் தப்பு போட்டிருக்காங்களா, எஸ்பெஷலி ஒன் வேர்ட், இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? ஆனா நான் அந்த வீடியோல சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன், ஒரு ப்ரூஃபோடய கொடுக்குறேன். 3 மார்க்குக்கு ஸ்பிளிட் அப் வந்துட்டு 6 ஸ்பிளிட் அப் இருக்கு. எந்த ஸ்டெப்புக்கு ஹாஃப் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கு தெரியும் தெரியுமா? வேல்யூவேஷன் போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் வேல்யூவேஷனுக்கு போனவங்களுக்கு தெரியும்னா அவங்க தான் மார்க்கிங் ஸ்கீம் பார்த்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஜோனுக்கு அசிஸ்டன்ட் ஹெட் எக்ஸாமினரா இருந்திருக்கேன். என்னால ஒரு சில பேப்பர்ஸோடது பார்த்துருக்க முடியும். ஆனா தமிழ்நாடு பேப்பர் ரீஜியன் வந்துட்டு திருத்திருக்காங்களா அப்படின்னா அவங்க அந்த கீயை பார்த்திருந்தா மட்டும்தான் தெரியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ 1, 2, 3 நம்ம பசங்க இந்த 3 பேப்பர் கூட எழுதியிருக்காங்க. இந்த 3 பேப்பரையும் கரெக்ட் பண்ண டீச்சர்ஸ் என் டீம்ல இருக்காங்க. அதனால உங்க பேப்பர்ல நீங்க என் பேப்பரை வேல்யூட் பண்ணி கொடுங்க. நான் எந்தெந்த கொஸ்டினுக்கு சேலஞ்ச் பண்ணணும், இப்போ நான் 3 மார்க் எழுதியிருக்கேன் ஆனா 2 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் அந்த 1 மார்க் குறைச்சிருக்காங்கன்னு ஸ்பிளிட் அப் உங்களுக்கு தெரியாதுல்ல, டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த பர்டிகுலர் பேப்பர் கோட திருத்தின டீச்சர்ஸ், அந்த மார்க்கிங் ஸ்கீமை பார்த்த டீச்சர்ஸ் எங்க டீம்ல இருக்காங்க. இப்போ நான் பிசிக்ஸ் டீச்சர், எனக்கு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் நிறைய டைம் வேல்யூவேஷன் போனதுனால உங்களோட பேப்பர் என்னோட நாலேஜ் இல்லாம இந்த கீ படி நான் இந்த கீயை பார்த்திருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால இதுக்கு சேலஞ்ச் பண்ணுங்க நான் சஜஸ்ட் பண்ண முடியும். இதை தான் நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன். சரிங்களா? சரி சார், நான் என் ஸ்கூல் டீச்சர்டே இதை எடுத்துட்டு போலாமே அப்படின்னா தாராளமா நீங்க எடுத்துட்டு போலாம். அந்த டீச்சர் நீங்க எழுதின மார்க்கிங் ஸ்கீம் பத்தி நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஸ்டெப்புக்கு மார்க் கொடுப்பாங்க தம்பி அப்படின்னு அவரு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நீங்க 100 ரூபா, பழைய ரேட் 100 ரூபா தானே, நான் அதே சொல்லிட்டேன். இப்போ இன்னைக்கு ரிவைஸ் பண்ணாம 25 rupees. ஸோ 25 rupees நீங்க அதுக்கு சேலஞ்ச் பண்ணணும். இப்படி உங்க ஸ்கூல் டீச்சர் கான்பிடென்ட்டா 10 கொஸ்டின் சேலஞ்ச் பண்றாங்கன்னா நீங்க 100, அது காமன் அமௌண்ட், 10 கொஸ்டின்ஸ் 10 into 25 250. அந்த 250 சேர்த்து நீங்க 350 rupees பணம் பே பண்ணணும். புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்க அன்னைக்கு காலையில உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. 2 நாள்ல விண்டோ க்ளோஸ் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். சோ இப்போ இந்த வீடியோ மூலமா நான் கொடுக்க அஷூரன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த சப்ஜெக்ட் கோட்ல யாராவது 55/5/1 இருந்தீங்க அப்படின்னா எங்கனால எங்க டீம்னால இந்தந்த கொஸ்டினுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் வாட்ஸ்அப்லாம் பண்ணீங்கன்னா எல்லாராலையும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. பெட்டர் மேக் அ கால். எங்க டீம்ல கால்ஸ் அட்டன் பண்ற ஒரு பர்சன் இருக்காங்க, உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவாங்க. ஸோ நானே இந்த வீடியோல உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். நெட்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே 2026 அப்படின்னு பார்த்துட்டு பாருங்க, சரிங்களா? சில வீடியோஸ் 2025 வீடியோஸ் இப்போ திருப்பியும் யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணனால இயரை மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா 25ல பேப்பர் வேல்யூவேஷன், 26ல தான் ஆன்லைன் வேல்யூவேஷன் இருக்கு. இப்போ 19th பேப்பர் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு தான் என்ன ஃபார்மெட்ல கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். அண்ட் மோர் ஓவர் இதுல இன்னொரு கன்ஃபர்மேஷன்னா இத்தனை வருஷமா சிபிஎஸ்இ மார்க்கிங் ஸ்கீமை பசங்களுக்கு சேர்த்து அனுப்ப மாட்டாங்க. பசங்க அதை டீச்சர்ஸ் எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் தான். இந்த வருஷம் இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவுல உங்களுக்கு மார்க்கிங்ஸ் கையில கிடைச்சிருச்சுன்னா நீங்க யார்ட்டையுமே போக தேவையில்லை. நீங்களே 2 பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சைடு உங்க போட்டோ உங்க ஆன்சர் ஷீட்டையும் இன்னொரு சைடு இந்த மார்க்கிங் ஸ்கீம் வச்சு நீங்களே ஒரு வேல்யூவேட்டர் மாதிரி பேப்பரை திருத்திடலாம். பட் என்னோட கெஸ் படி சிபிஎஸ்இ இது வரைக்கும் அப்படி கொடுத்தது இல்லை. ஸோ மார்க்கிங் ஸ்கீம் இப்போ வராது. அது ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே நல்லதே நினைப்போம், பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.